Hello students, welcome to Shiny Max, 8th standard Max, chapter 5, exercise 5.4ல Roman letter 2ல second sum பார்க்கலாம். நான் question அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன்ல தந்திருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம இந்த சம்மில் ஒரு ட்ரெப்பீசியமாகவும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரஃப் டயக்ராமில் சின்னதாக ஒரு ட்ரெப்பீசியம் வரைஞ்சிட்டாலே போதும். ஓகே, ஸோ இனிமேல் இதை ஜாயின் பண்ணிடலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் இதோட நேம் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா CUTE. அப்போ இங்கே C, இங்கே U, இங்கே T, இங்கே E. சரிங்களா? இனிமே நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CU, இந்த CU இந்த லைனும் ET இந்த லைனும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் ஒரு ஆரோ ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? பேரலல்னா இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் CU 7 சென்டிமீட்டர், இது C இது U, அப்போ இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். அப்புறம் ஆங்கிள் UCE, இது U இது C இது E, சென்டரில் நம்மளுக்கு C இருக்குது. அப்போ ஆங்கிள் சியோட வேல்யூ நம்மளுக்கு 80 டிகிரின்னு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு CE, இது C இது E, இது வந்து 6 சென்டிமீட்டர். அப்புறம் TE, இது T இது E, இது வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இனி மெயின் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஸ்கேலை அப்படியே வச்சுருங்க. வச்சுக்கிட்டு 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க. அப்புறம் 7லேயும் ஒரு பாயிண்ட் வைங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனு. ஓகே, இப்போ இது C இது U, இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ட்ரா பண்ணணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பேஸ் லைனை பார்க்கணும். சரிங்களா? பேஸ் லைனில் டோட்டலாக 2 பாயிண்ட் இருக்குது CU. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக ஏதாவது மெஷர்மெண்ட் போகுதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த C பாயிண்ட் வழியாக ஒரு லைனும் போகுது, அதே மாதிரி இதில் ஒரு ஆங்கிளும் இருக்குது. இந்த லைன் வழியாக எந்த ஒரு பாயிண்ட்டும் போகலை, அதாவது இங்கே லைன் போகுது, ஆனால் இதில் அந்த மெஷர்மெண்ட் கொடுக்கல. பார்த்தீங்களா? அப்போ எங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோ அதை தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுலேயும் இங்கே 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அப்போது ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. C பாயிண்டில் ப்ரொடெக்டரை வைங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், C பாயிண்டில் நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு லைன் வந்து இங்கே தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 80 டிகிரி தந்திருக்காங்க. அப்போ இங்கேருந்து 80 டிகிரின்னா இருக்குது. அப்போ இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் சியையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இதில் ஒரு ஆரோ. இப்போ இந்த லைனுக்கு நான் எக்ஸ்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது 80 டிகிரி. இனிமே 6 சென்டிமீட்டர் அதை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கெயில் அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வச்சுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டினில் 6 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பென்சில் அதை வந்து 6ல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக C பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க். ஓகேங்களா? அது இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஆர்க்கை இந்த லைன் வந்து கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் அங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு E. சரிங்களா? இப்போ E பாயிண்ட் கிடச்சிட்டு E பாயிண்ட் வழியாக ஏதாவது மெஷர்மெண்ட் போகுதான்னு பார்க்கணும். நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? அப்போ இனி அடுத்து அதை ட்ராப் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக E பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க். ஓகே, கட் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி இவ்வளோ தான் வரைய முடியும். இது வந்து கம்ப்ளீட் ஆகலை இந்த டயக்ராம். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு க்ளூ தந்திருப்பாங்க. CUET இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த CU இந்த கோடு கிடச்சிட்டு பார்த்தீங்களா? அப்போது ET அந்த கோடு இல்லை. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த CU இதுக்கு பேரலல் லைன் ETயை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு செட் ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக பேஸ் லைனில் வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கேல் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி ஜாயின் ஆகி இருக்கணும். இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். எது வரைக்கும்னா E பாயிண்ட் வரது வரைக்கும். சரிங்களா? மூவ் பண்ணலாமா? ஓகே, மூவ் பண்ணலாம். இப்போ E பாயிண்ட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இந்த லைனுக்கு ஒரு ஆரோ ட்ரா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்னு நேம் கொடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த லைனுக்கு ஒய்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனை இந்த ஆர்க் வந்து கட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு T.
சரிங்களா? ஓகே, இப்போ டி பாயிண்ட்டையும் யூ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இடி நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம், 5 சென்டிமீட்டர். அப்புறம் சிஇ இது வந்து என்ன 6 சென்டிமீட்டர். சரிங்களா? இதுக்கப்புறம் இது ரெண்டுமே பேரலல். அப்போ இங்கே ஒரு ஆரோ, இங்கே ஒரு ஆரோ ட்ரா பண்ணிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரெப்பீசியம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு அந்த ஃபார்முலாவை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேஸ் லைனில் அப்படியே ஸ்கேலை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ செட் ஸ்கொயர் ஓகேங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ மூவ் பண்ண போகிறீங்க எது வரைக்கும்னா இ பாயிண்ட் இல்லைன்னா டி பாயிண்ட் எதில் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இ பாயிண்ட் இருக்கனால அதிலே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, பாயிண்ட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, லைன் ட்ரா பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த லைன் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இது எனக்கு கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஹெச்சோட வேல்யூ கிடச்சிடுச்சு. நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியேன். ஃபஸ்ட்டு 1/2 எழுதிக்கலாம். அப்புறம் ஹெச்சோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், அதனால் 6 இன்டூ. ஓகே, இனி ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு கொஸ்டினில் எந்த ரெண்டு லைனை பேரலல்னு தந்திருக்காங்களோ அதோட வேல்யூவை தான் நீங்கள் எழுதிக்கணும். நம்மளுக்கு இங்கே சியூவும் இடியும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனோட வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. அப்போது ஏயோட வேல்யூ 7. சரிங்களா? ப்ளஸ் அப்புறம் இந்த லைனோட வேல்யூ நம்மளுக்கு பியோட வேல்யூ இது வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு இங்கே 3 இருக்குது. அப்புறம் மல்டிபிள் சிம்பிள் 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12. ஓகே, இப்போ சென்டரில் மல்டிபிள் சிம்பிள். அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? 3 2s are 6, அப்புறம் 3 1s are 3. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ சென்டிமீட்டரோட பவரில் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ ட்ரப்பீசியத்தோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன், நான் ஒருக்கா ரீட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, draw a line segment CU is equal to 7 cm. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைனை ட்ரா பண்ணோம். செகண்ட் ஒன், construct an angle UCE is equal to 80 degree at C. அப்புறம் தேர்ட் ஒன், with C as center 6 cm as radius draw an arc cutting CX at E. ஓகே, நெக்ஸ்ட் draw EY parallel to CU. அப்புறம் with E as center 5 cm as radius draw an arc cutting EY at T. அப்புறம் join TU அந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம். ஃபைனலாக CUTE is the required trapezium. ஃபைனலாக ஒரு ட்ரெப்பீசியத்தை ட்ரா பண்ணி முடித்தோம். சரிங்களா? நம்ம இந்த எக்ஸசைஸ் 5.4ல் உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சரை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.